என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத 2 நாட்கள் பயணம். சடோரி 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 சடோரி. சடோரி. இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா இருங்க. கொலகாரன் அவரு, ஆளை கொண்டுடுவாரு. சாகணும்னா வாங்க வரலாம் நம்ம அவர்கிட்ட. இது யாருங்க? நான் டான்ஸ் ஆடுறேன், அழுறேன் ஆனந்தத்துல. எங்க அங்க இருந்து 180 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆத்மாவை ஒருத்த தன் அதிர்வலைகளால் ஆட்ட முடியுதுன்னா அவரை நான் அருகில் இருந்து பார்த்தா என்ன நடக்கும்? பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. பாப்பாத்தி ரிட்டன்யா 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 10th ஸ்டாண்டர்ட் போறாங்க. ஒரு 3 months இருக்குமா சாமி? 3 monthsக்கு முன்னால சர்வே அட்டன் பண்ணாங்க. இவங்க விருப்பமெல்லாம் இருந்தாங்க. இவங்க அம்மா கூட்டிட்டு வந்து சர்வே விட்டாங்க. பட் கொஞ்சம் மாசம் 2 புறம் கண்டினியூவா சேவை பண்ணிட்டு இருக்காங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சேவை பண்ணுவாங்க. நமக்கே ஒரு குழந்தை தான், ஆனா நம்ம எல்லாத்தையும் குழந்தையா பார்த்துக்கலாம். மாஸ்டர் சொல்றதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொன்னது அப்படியே என்ன செய்ய சொல்றாங்களோ எக்ஸசைஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அந்த அளவுக்கு செஞ்சுட்டு திருப்பி போக்குள்ள பாத்தீங்கன்னா மற்றவங்க சிரிக்கிறாங்களோ இல்லையா அந்த இடத்துல நான் சிரிச்சிட்டு இருக்கேன். அது
சடோரி இது முடிய ஃபீட்பேக் கொடுக்குற செஷன்ல பாத்தீங்கன்னா என்ன அறியாம சிரிக்கிறீங்க, என்ன பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க, யாரா இவன் பைத்தியமாடா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற தன்மையில கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சிரிச்சேன். அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்குள்ள மாற்றங்கள் நடந்தது. ஒரு விஷயத்து மேல என்ன அறியாம இன்ட்ரெஸ்ட் காட்டுறனோ இல்லையோ, படிக்கிற விஷயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது மேல நல்ல ஒரு தெளிவான விளக்கங்கள் புரியும். இப்ப ஸ்டாஃபே ஒரு 4-5 தடவை நடத்தினாலும் புரியாத விஷயமா இருந்தாலும் நான் ஒரு தடவை நானே பார்க்கக்குள்ள அதுல அவ்வளவு தெளிவு எனக்கு யாரோ 10 தடவை சொல்லி கொடுத்த மாதிரி என்ன அறியாம அது தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களை அறியாம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மை அது இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் மாறுற மாதிரி தெரியும். ஏன்னா அது வாழ்க்கையில இம்பாக்ட் ரொம்ப வித்தியாசமா எனக்கு கொடுத்தது. நான் நத்தம் வரைக்கும் மதுரையிலிருந்து நத்தம் ஏறக்குறை 35 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்துல குளிச்சுட்டு வெளியே இந்த கண்ணை மட்டும் பார்த்தேன். நாள் அன்னைக்கு தான் நான் பாக்குறேன். பார்த்த உடனே அப்படியே முழுக்க குரு நிறைஞ்சிட்டாரு என்கிட்ட. பயங்கரமா ஆனந்தம், பயங்கர சந்தோஷம். டான்ஸ் ஆடிட்டே பூஜை ரூம் போறேன், டான்ஸ் ஆடிட்டே வர்றேன். இந்த டான்ஸ் இங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, ஒரே ஆனந்தம். ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் இங்க என்ன நடந்ததோ அதுவே எனக்கு 180 கிலோமீட்டருக்கு அங்க நடந்தது. நான் ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். ஒரு பகைவனை நம்ம நினைச்சா மனசுல கிளேசம் வரும், கோபம் வரும். நம்ம காதலிய நினைச்சா நேசம் வரும், நம்ம அம்மாவை நினைச்சா அழுக வரும். அதே மாதிரி யாரை நினைக்கிறோமோ அந்த ஃப்ரீக்குவன்சி நம்மளை தாக்கும். இதுல நான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன். அப்போ இந்த குருவை நான் நினைச்ச உடனே ஆனந்தமும் கண்ணீரும் ஆட்கொள்ளுதுன்னா அவர் எப்படி இருப்பார்? அவர் அப்படி இருந்தா தானே அது நடக்க முடியும். இதுதான் என் லாஜிக். அங்கிருந்து தமிழ் சகோதரிட்ட நான் ஏறக்குறைய 55 நிமிஷம் நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். இவர் யாருங்க அப்படின்னு இவர் யாருங்க? நான் டான்ஸ் ஆடுறேன், அழுறேன் ஆனந்தத்துல. அங்க இருந்து 180 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆத்மாவை தன் அதிர்வலைகளால் ஆட்ட முடியுதுன்னா அவரை நான் அருகில இருந்து பார்த்தா என்ன நடக்கும்? நீ 23 வயசுல ஒரு கொஸ்டின் கேட்டில வந்துட்ட, சமாதினா என்னன்னு, அது இதுதான்டா பாத்துக்க அப்படின்னாங்க. அன்னைக்கு நான் கேட்ட கொஸ்டின் எனக்கு ஆன்சர் இங்க இருந்து தான் கிடைச்சது. ரொம்ப நாளா தேடி எங்கன்னு தேடிட்டு சடோரி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஆன்சர் கிடைச்சது. அதுக்கப்புறம் சடோரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் லைஃப் அதுக்குள்ள அப்படியே என்ட்ரு ஆனோம். நாங்க மாசம் எப்போதும் சொல்லுவாங்க, ஆனந்தத்தை விட்டுறாதீங்க, 2 வருஷம் இருக்கும், அது எப்போதும் விட்டுறாதீங்க நீங்க அப்படின்னா. என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத 2 நாட்கள் பயணம். ஆனா ஆனந்தம்னா கொஞ்சம் நஞ்சம் ஆனந்தம் இல்லைங்க, அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியை இன்னும் நிறைய பேர் எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் எவ்வளோ பெரிய பாரத்தோட இங்கே வந்தேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளில தெரியல. இப்போ அவ்வளோ ஆனந்தத்தோட சந்தோஷமா நான் இங்கேருந்து விடை போயிடுறேன். அது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. குருவுக்கு நமஸ்காரம். தேங்க்யூ வெரி மச். அவர் கண்ணையே நான் பார்த்துட்டே இருக்க எனக்கு அந்த பரமாத்மா தான் தெரிஞ்சது எனக்கு நிஜமா. அது பார்க்கவே உள்ள நடக்க தொடங்கிச்சு. இந்த 2 நாள் அந்த சடோரி 2 நாள் ஃபர்ஸ்ட் நாளே அவுட்டு. நான் நிறைய உள்ள இருந்து பிளாக்கேஜஸ், கோவம் இதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. மார்னிங் எத்தனையோ சின்னோண்டு இருந்த அந்த உள்ள இருந்த அழுக, பேரண்ட்ஸோட அந்த கோவம்லாம் எப்படி அழுதுன்னு எனக்கே தெரியல. அப்படிலாம் அழவே மாட்டேன் அவங்கள நல்லா நினைச்சு. ஆனா இன்னைக்கு நான் அவங்கள நினைச்சு அப்படி அழுது இருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவங்கள இப்படி நம்ம பார்த்திருக்கோன்றதே எனக்கு இப்பதான் தெரியுது. நம்ம இந்த பக்கம் ஒரு இருக்குன்றது எனக்கு தெரியல. காலை எப்படிதான் அது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நிஜமா தானா நடந்தது. நிஜமா காலையிலயும் அது போயிட்ட பிறகு அப்படியே அப்பவே ரிலீஃப் ஆயிடுச்சு. நேத்தும் நல்லா உள்ளுக்குள்ள எல்லா இதுவும் எனக்கு ரிலீஃப் ஆகி பிளாக் எல்லாம் ரிமூவ் ஆகி என்னோ காலி ஆயிடுச்சு. உள்ள காலியா இருந்தேன் நானு. என்ன புண்ணியம் செய்தேனோ